உட்காந்து ஆள் என்ன பண்ணியிருக்கான், இவ்வளோ மோசமான மெய்யப்பன், ராஜா அலைஸ் மெய்யப்பன் எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு ஜிஎஸ்டியும் கட்டாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம் இவர்கிட்ட வந்திருக்கான், அந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்கிட்ட. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபரீதான்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க வந்து ஜிஎஸ்டி இதில் வேலை பார்க்குறாங்க, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இது போல் இருக்கு. ஸோ இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட ஒப்புதல் கேட்டிருக்காங்க. அந்த லேடியை இவன் கை காட்டி கொடுத்து, அந்த லேடி வந்து இவங்களுக்கு நிறைய விஷயம் ஓவர்லுக் பண்ணி செய்து கொடுத்துருக்காங்க, அவன் ஜிஎஸ்டியை கட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அது கை காட்டி விட்டு அந்த மாதிரி பேசி முடிச்சு கொடுத்ததுக்கு இந்த சத்யமூர்த்தி ஐஎஃப்எஸ்க்கு கிடைச்ச ரூபா 12 கோடின்னு இவன் சொல்றான். அப்போ இப்போ என்ன சொல்லுதாங்க, யாரு உண்மை பேசுறாங்க? ஆனா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, முகாந்திரம் இருக்க போய் தானே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு நல்ல அரசாங்கம்னா சாக்கு போக்கு சொல்லாம இம்மீடியட்டா யாராக இருந்தாலும் இது வந்து தப்புன்னா நீங்க முதல்ல தண்டனை கொடுங்க, விசாரிங்க, கைது பண்ணுங்க அப்படின்னு வரணும் ஓப்பன்ல. அதுதான் நல்ல அரசியல், அதுதான் நல்ல அரசாங்கம், அதுதான் நல்ல அரசியல் கட்சி. நான் அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றேங்கிறதுனால எனக்கு அது ரொம்ப மன நிறைவா இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கும் இது இருக்கணும், ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே விஜிலன்ஸ் ரொம்ப அவசியங்க. இது வந்து எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த விஷயத்தை எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி.